விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே பக்கிரிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரியங்கா. 30 வயதான இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியையாக வேலை செய்து வந்திருக்கிறார். இவருக்கும் புதுவை மாநிலம் வெள்ளியனூர் அடுத்த பிள்ளையார்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பொதுப்பணித்துறை ஊழியர் கார்த்திகேயன் என்பவருக்கும் கடந்த ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் போது பெண்ணுக்கு 10 பவுன் நகை மற்றும் சீர்வரிசை கொடுப்பதாக மாப்பிள்ளை வீட்டாரிடம் பெண் வீட்டார் உறுதியளித்துள்ளனர். ஆனால் திருமணம் நடக்கும்போது 5 பவுன் நகை மற்றும் சீர்வரிசை பொருட்கள் கொடுத்துவிட்டு மீதமுள்ள 5 பவுன் நகையை நிலத்தை விற்று பிறகு தருவதாக கூறியுள்ளனர். இதனால் இரு வீட்டாருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கணவர் கார்த்திகேயன் திருமணமானதிலிருந்து வரதட்சணை நகையை கேட்டு தகராறு செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. பிரியங்காவின் பெற்றோர் நிலத்தை விற்பதில் சில சிக்கல் ஏற்பட்டதால் அவர்களால் உடனடியாக மீதமுள்ள 5 சவரன் நகையை தர முடியவில்லை. இதனிடையே கணவர் கார்த்திகேயன் அவரது மனைவி பிரியங்காவை அவருக்கு தெரியாமல் செல்போனில் ஆபாசமாக படம் எடுத்து வைத்து மீதி உள்ள 5 சவர நகையை உடனடியாக தராவிட்டால் உனது ஆபாச புகைப்படத்தை நீ பணியாற்றும் பள்ளிக்கு அனுப்பிவிடுவேன், இணையத்திலும் வெளியிடுவேன் என மிரட்டியதாக கூறப்படுகிறது. கணவனின் மிரட்டலால் மனமுடைந்த பிரியங்கா சம்பவத்தன்று மாலை 3 மணியளவில் தாய் வீட்டில் தூக்கில் தொங்கியிருக்கிறார். உடனே பிரியங்காவின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த குடும்பத்தினர் அவரை மீட்டு புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் பிரியங்கா ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறிவிட்டனர். இதுகுறித்து பிரியங்காவின் தாயார் கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மகளின் இறப்புக்கு காரணமான கணவர் மற்றும் அவரது பெற்றோர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் எனவும் அதுவரை பிரியங்கா உடலை வாங்க மாட்டோம் எனவும் கண்டமங்கலம் காவல் நிலையத்தை பிரியங்கா உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து உறவினர்களிடம் விக்கிரவாண்டி டிஎஸ்பி சரவணன், கண்டமங்கலம் பொறுப்பு இன்ஸ்பெக்டர் சத்யசீலன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பிரியங்காவின் உடலை அவரது உறவினர்கள் பெற்றுச் சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் பிரியங்காவின் கணவர் கார்த்திகேயனை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்து அவருடைய செல்போனை ஆய்வு செய்திருக்கிறார்கள். இறந்த பெண்ணின் பெற்றோர் அளித்த புகாரில் குறிப்பிட்டதைப் போல ஆபாச படம் எடுத்து மிரட்டியதாக கூறப்பட்டது உண்மையில்லை என தெரிய வந்துள்ளது. இதனால் சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். திருமணமாகி சுமார் 2.5 மாதத்திற்குள் பெண் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை நடத்தி வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.